இப்போ நாம பார்க்க போறது தமிழக அமைச்சர்களாக இருக்கும் மும்மூர்த்திகள் பொன்முடி, துரைமுருகன் மற்றும் செந்தில் பாலாஜி குறித்த செய்திகள் தான். முதல்ல மூத்த அமைச்சர் கதையை பார்ப்போம். 1999-2001 ஆண்டு காலத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த துரைமுருகன் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக 2002 ஆண்டு ஊழல் தடுப்பு பிரிவு வழக்கு பதிவு செய்தது. அப்புறம் அதிமுக ஆட்சி போய் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்ததும் 2007 ஆண்டு வேலூர் சிறப்பு நீதிமன்றம் துரைமுருகன், அவரது மனைவி, மகன், மருமகள் மற்றும் சகோதரர் ஆகியோர்களை வழக்கில் இருந்து விடுவித்தது. அதென்ன மாயமோ, ஆட்சி மாறினால் நீதியும் மாறிவிடுகிறது. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் 2013 ஆண்டு விடுதலைக்கு எதிராக மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இப்ப அந்த 2007 ஆண்டு வேலூர் நீதிமன்றம் கொடுத்த விடுதலையை ரத்து செஞ்சிருக்கு உயர் நீதிமன்றம். அத்தோடு விசாரணையை 6 மாசத்துக்குள் முடிக்கவும் உத்தரவிட்டிருக்கு. ஆக அண்ணன் துரைமுருகனுக்கு ராகு கேது பயிற்சி பிரச்சனையை உண்டு பண்ணுது என்பது தெளிவா தெரியுது. அடுத்தது அடல் ஜோக் காமெடியர் பொன்முடி செய்தி. சைவர்கள், வைணவர்கள் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக தமிழக வனத்துறை அமைச்சரும் திமுக மூத்த தலைவருமான கே பொன்முடி மீது சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. இல்ல சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. இந்த ஆபாச பேச்சாளர் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டும் அரசு அதை செய்யாததால் இப்ப நீதிமன்றமே தாமாக முன்வந்து வழக்கை பதிவு செஞ்சிருக்கு என்று விளக்கம் கொடுத்திருக்கிறார் நீதிபதி. அடடா, அந்த கட்சி பதவி நீக்கம் நீதிமன்ற கண்ணில் மண்ணை தூவதானா? நாங்க கூட நாதஸ் திருந்திட்டான் என்று நினைச்சிட்டோம். நின்னுங்கண்ணா 5, படுத்தா 10. நாமம் என்றால் நின்னுக்கிட்டு, பட்டை என்றால் படுத்துக்கிட்டுன்னு பேசி பேசி திராவிடத்தை வளர்த்த இந்த அடல்ட் ஜோக்கரின் பேச்சு முதல் பார்வையில் வெறுப்பு பேச்சு என்று தோன்றியது என நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் கூறியிருக்கார். பெண்களை முற்றிலும் இழிவுபடுத்துவதாகவும் இந்து மதத்தின் 2 முக்கிய பிரிவுகளான வைணவம் மற்றும் சைவம் மீது வேண்டும் என்றே விஷத்தை கக்குவதாகவும் உள்ளன. வெறுப்பு பேச்சுக்காக குற்றம் சாட்டப்பட்ட மற்றவர்களுக்கு பொருந்தும் அதே தரநிலைகள் அமைச்சர்களுக்கும் பொருந்தும் என்றும் நீதிபதி வெங்கடேஷ் சொல்லியிருக்கார். ஆக நம்ம பொன்முடியோட நிலைமை போயா போயா என்று ஆகுமா? பார்க்கலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இப்போ பார்க்கலாம் செந்தில் பாலாஜி நியூஸ். மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யவிட்டால் வேலைக்கு பணம் ஊழல் தொடர்பான பண மோசடி வழக்கில் அவருக்கு வழங்கப்பட்ட ஜாமீன் ரத்து செய்யப்படும் என்று உச்சநீதிமன்றம் எச்சரித்தது. அவருக்கு கொடுக்கப்பட்ட ஜாமீனுக்கு எதிராக இடி தாக்கல் செய்த மனுக்களை விசாரித்த நீதிமன்றம் தான் இப்படி எச்சரிச்சிருக்கு. முன்னாடியே சொன்னாங்க, நாங்கள் தான் அதையெல்லாம் கேட்காம அதான் மினிஸ்டரா இல்லையேன்னு உங்களுக்கு ஜாமீன் கொடுத்துட்டோம், ஆனால் ஜாமீன் வாங்கிட்டு போய் மினிஸ்டர் ஆயிட்டீங்க அப்படின்னு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எதிரான தீர்ப்புகளை புறக்கணித்ததன் மூலம் நாங்கள் தவறு செய்து விட்டோம் என்ற வரிசையில் அதை நாங்கள் பதிவு செய்வோம். ஏனெனில் முழு விசாரணையும் அவர் இனி அமைச்சராக இல்லை என்கிற அடிப்படையில் தான் நடந்தது. எங்கள் தவறை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கு நீதிமன்றம். அட்டடா, நம்ம நீதிமன்றத்தையே புலம்ப விட்டுட்டாரே நம்ம பாலாஜி. பண மோசடி வழக்கில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு செப்டம்பர் 26 அன்று ஜாமீன் வழங்கியது. ஆனால் ஜாமீன் பெற்ற உடனேயே பாலாஜி அமைச்சராக பொறுப்பேற்றார். இவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கொடுப்பதை கவர்னர் RN ரவி கடுமையாக எதிர்த்தார் என்பதும், நம்ம முதல்வர் தான் பிடிவாதமாக அவரை மினிஸ்டர் ஆக்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது சரி, ஜாமீன் வேணுமா பதவி வேணுமா நீங்களே டிசைட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்கு நீதிமன்றம். அரசியல்வாதிகிட்ட போய் விடுதலையா பதவியான்னு கேட்டால் என்ன சொல்லுவா? நான் வேணா ஜெயிலுக்குள்ளேயே அமைச்சராக இருந்துக்கிறேன் அப்படின்னு தானே சொல்லுவார். ஆக முத்தான இந்த 3 அமைச்சர்களுக்கு எதிராக நீதி தேவதை கத்தி வீச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் பல அமைச்சர்களும் அவர்களது செயல்பாடுகளும் எப்போ வரும் நீதிமன்ற விசாரணைக்கு என்பதே நம்ம எல்லோரோட கேள்வியும். என்ன ஒரு விசித்திரமான விடியலப்பா.